என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையில் இந்த கலையை நாம் 10 நிமிடம் செய்துவிட்டால் நமக்கு மருந்து செலவு என்பதே கிடையாது. நமக்கு நாமே டாக்டர் ஆகிக்கொள்ளலாம். இந்த காலத்தில் மனிதனுடைய வருமானத்தில் நிறைய மருந்து செலவுக்குத்தான் நம்ம அதிகமாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண்பெண் என்று பாராமல் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் முடிந்த ஆசனங்களையும் பிராணாயாமங்களையும் செய்வதோடு இயற்கை உணவை கைக்கொண்டால் நோய் என்பதே நம்மை அண்டாது. அந்த நோய்க்கு செலவாகும் பணம் நமக்கு மிச்சமாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது மையத்திற்கு ஆம்பூரிலிருந்து சின்ன அஜய், பெரிய அஜய், அஜய் 9 வயது, அஜய் 11 வயது, அஷ்டாங்க யோக மையம் ஆம்பூர். இவர் கிருஷ்ணன் வெகு நாளாக இந்த கலையை ஈடுபட்டு கொண்டு ஆம்பூர் பகுதியிலே இந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கிறார். இப்போ இருவரும் அற்புதமான பார்ட்னர் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் இந்த பார்ட்னர் ஆசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். யோகாசன போட்டிகளில் பார்ட்னர் ஆசனம் என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அதை செய்தவர்களுக்கு தனி மதிப்பெண் கிடைக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். படுநிலை வஜ்ராசனத்தில் கபோடாசனம். படுநிலை கபோடாசனத்தில் கபோடாசனம். கீழே வஜ்ராசனத்தில் படுத்தால் தொடை நரம்புகள், முதுகு வழியாக செல்லக்கூடிய நரம்புகள் இவைகளெல்லாம் இழுக்கப்படும். முட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, L4 L5 உள்ள பிரச்சனைகள் இவைகளெல்லாம் நீங்கிவிடும். கபோடாசனத்தை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கின்றேன். தைராய்டு கிளாண்ட்ஸ், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த கபோடாசனத்தில் நீக்க வல்லது. ஜீரணக்கருவிகள் சரியாக இயங்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே படு. நீ பக்கத்தில் நில்லு, படு. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அங்கே தலை வச்சு இப்படி திரும்ப எப்படி பல கோணங்கள் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். படைநிலை வஜ்ராசனத்தில் கபோடாசனம். மெதுவாக இறக்குங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஆகவே ஆசனத்தினை பழகினுடைய அவர்கள் வேடிக்கைக்காக பழகுவார்கள். ஆனால் அதனுடைய பலன்களை, யோகாசனத்துடைய பலன்களை அவர்கள் ஏதுவதற்கு இந்த பார்ட்னர் ஆசனம் மிகவும் உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற பார்ட்னர் ஆசனங்களை பழக வைத்து அவர்களை ஆரோக்கியமாகவும்
நோயற்ற வாழ்வும் பெற வழி செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.